என்னவளே 59. தன்னுடைய தொழிற்சாலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த பிரபுவுடைய கார் சத்தமிட்டு கிரீச்சிட்டு நின்றது. நல்ல வேளை, அவன் மெதுவாக ஓட்டி வந்ததால் அது விபத்தாக முடியவில்லை. காரை கஷ்டப்பட்டு ஓரமாக நிறுத்தியவன் இறங்கி டயரை பார்த்தான். முன்பக்க 2 டயரில் ஒன்று பெரியதாக கிழிந்திருந்தது. எப்படி கிழிந்தது என்று தெரியவில்லை. சுற்றும் முற்றும் பார்வையை ஓட்டினான். அது நெடுஞ்சாலை என்பதால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த வாகனமும் தெரியவில்லை. கார் டிக்கியில் மாற்று டயர் இருக்கிறதா என்று பார்த்தான். அந்தோ பரிதாபம், அதுவும் பஞ்சராகித்தான் இருந்தது. அவன் தொழிற்சாலைக்கு சென்று வரும் வழியில் இதெல்லாம் சர்வசாதாரணம், அடிக்கடி நிகழும் ஒன்றுதான். ஆனால் வெண்ணிலாவை பற்றிய என்ன சுழற்சியில் இருந்தவனுக்கு அதையெல்லாம் கவனிக்கும் யோசனையற்றுதான் போனது. முதலிலேயே இதுபோல நடந்திருக்க அப்பொழுது டயரை மாற்றியவன் புதிதாக டயரை வாங்க வேண்டும், பஞ்சர் ஓட்ட வேண்டும் என்று நினைத்து அப்படியே அதை மறந்தும் விட்டிருந்தான். இப்பொழுது அந்த மறதி அவனை அந்த பெரிய தார் ரோட்டில் தனியாக நிறுத்தியிருந்தது. தன்னுடைய வாகனத்தை எப்பொழுதும் சரி செய்யும் கேரேஜுக்கு அவன் ஃபோன் செய்ய, சார், நான் ஊருக்கு வந்திருக்கேன் என்று அவன் இழுத்தபடி கூறினான். பிரபு தன் நிலையை எண்ணி நொந்து கொண்டு இருக்கையிலேயே அந்த கேரேஜை சேர்ந்தவர், சார், கார் சாவியை நம்ம கேரேஜில் கொடுத்துருங்க, வேலை செய்கிற பையனை விட்டு காரை எடுத்துக்க சொல்கிறேன், சர்வீஸ் பண்ணி 2 நாள் கழித்து வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறேன் என்று பவ்யமாக கூறினான். அவனாலும் அதற்கு மேல் எந்த மறுமொழியும் கூற முடியவில்லை. அவனுக்கு சரி என்றவன் ஃபோனை அணைத்துவிட்டு ஏதாவது வாகனம் வருகிறதா என்று தன் நிலையை நொந்தபடியே சலிப்பாக இரு பக்கமும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது நேரத்திற்கு எந்த வாகனமும் வரவில்லை. அப்படியே 10 நிமிடம் கடந்திருந்தது. பேசாம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யாரையாவது வண்டி எடுத்துட்டு வர சொல்லலாமா என்ற யோசனையில் அவன் நின்று கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஒரு வாகனம் வருவது தெரிந்தது. ஃபோனை தன் பாக்கெட்டில் போட்டவன் கையை நீட்டியிருந்தான் அந்த வாகனத்தை நிறுத்துவதற்காக. அது அருகில் வர வரதான் ஏதோ ஒரு பெண் அந்த வாகனத்தை ஓட்டி வருவது தெரிந்தது. என்ன நினைத்தானோ, தன் கையை மீண்டும் தன்னிடமே இழுத்து கொண்டான். தன் தலையை கோதியபடியே மீண்டும் கைபேசியை எடுக்க முயல அந்த வாகனம் அவனை சற்று கடந்து சென்று பின்பு மீண்டும் ரிவர்ஸ் எடுத்து வந்து அவன் முன்பு நின்று கார் கண்ணாடியை இறக்க அவனும் கைபேசியிலிருந்து கவனத்தை காரின் ஓட்டுநர் இருக்கையில் இருக்கும் பெண்புறம் திருப்பினான். லிஃப்ட் வேணுமா என்று அந்த பெண் கேட்டாள். கஷ்டப்பட்டு முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு, இல்லை பரவாயில்ல தேங்க்ஸ் என்று கூறினான் பிரபு. அந்த பெண்ணோ புருவ முடிச்சுடன் வாகனத்தை அவனின் வாகனத்திற்கு முன்பு சற்று ஓரமாக நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கி வந்தாள். அந்த பெண்ணின் செயல் அவனுக்கு கடுப்பை ஏற்றியது. வேண்டாம் என்று சொன்ன பிறகு எதற்காக வாகனத்தை நிறுத்த வேண்டும், இறங்கி வர வேண்டும் என்று தன் கட்டை விரலை கொண்டு நெற்றியை நீவியபடியே அந்த பெண்ணை தவிர்த்துவிட்டு அதற்கு எதிர்ப்புறம் பார்க்க ஆரம்பித்தான் பிரபு. அவன் அருகில் வந்தவள், நான் ஒரு பொண்ணுன்றதுனால என்கிட்ட லிஃப்ட் கேட்கறத கௌரவ குறைச்சலா நினைக்கிறீங்களா என்று கேட்டிருந்தாள். அவளின் அந்த வார்த்தையில் அவன் சற்றென்று அவளின் புறம் திரும்பி பார்த்தான். அவளும் 2 கைகளை கட்டிக்கொண்டு அவனை தான் நேர்பார்வை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அவளின் தோரணையும் அவளின் உடை நீர்த்தியும் முகத்தில் தெரிந்த தெளிவும் கண்களில் தெரிந்த தீட்சண்யமும் அந்த பெண்ணை தவறாக நினைக்க முடியவில்லை அவனால். அவன் அந்த வார்த்தையில் சற்று தடுமாறி, அப்படி இல்லைங்க, நீங்கள் எங்கேயாவது அவசரமாக போயிட்டு இருப்பீங்க, எதுக்கு உங்களுக்கு சிரமம் கொடுக்கணும்னு நினச்சேன் என்று அவனும் மரியாதையை கூட்டியே பேசினான். லேசான புன்னகையுடன் அவனை பார்த்தவள், காரில் ஸ்டெஃப்னி இல்லையா என்று கேட்டுக்கொண்டே குனிந்து டயரை கவனித்தவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் பதிலுக்காக காத்து கொண்டிருப்பது தெரிந்ததும் அவன் வாயை திறந்தான். அதுவும் பஞ்சராக தான் இருக்கு, அதையும் கவனிக்காமல் விட்டுட்டு இருக்கேன் என்று நலிந்த குரலில் கூறினான். ஹோ, பரவாயில்ல, நான் உங்கள் வீட்டு சைடாக தான் போகிறேன், வாங்க ட்ராப் பண்ணிடுறேன் என்று கூறியபடியே எழுந்து நின்றவள் அவள் காரை நோக்கி திரும்ப அவனோ அப்படியே தான் சிலை போல நின்றிருந்தான். அவனிடம் எந்த அசைவும் தெரியாததை கவனித்தவள் தன் கார் அருகில் சென்றுவிட்டு மீண்டும் அவனிடமே திரும்பி வந்து புருவம் இடுங்க அவனை பார்த்தாள். இல்லை பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் இருந்து ஆள் வர சொல்லியிருக்கேன் என்று வாய்க்கு வந்த பொய்யை உளறினான். அப்போ நான் சொன்னது தான் சரி, ஒரு பொண்ணுக்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஏறி போகிறத கௌரவ குறைச்சலா இல்லைனா பிரச்சனையாக நினைக்கிறீங்க
என்று அவள் மீண்டும் கைகளை கட்டிக்கொண்டு தோரணையாக அவனை பார்த்தாள். அப்படியெல்லாம் இல்லைங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கிளம்புங்க என்றான் குரலில் சற்று அழுத்தத்தை கூட்டி. உங்கள் வீட்டிலருந்து கார் இங்கே வந்து உங்களை வீட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் நானே உங்களை ட்ராப் பண்ணிடுவேன். எப்படியும் உங்கள் வீடை தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கு போகணும் என்று கூறினாள் அவள். என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே என்று அவள் கூற, தன்னை தெரியும் என்கிறாள், தன் வீட்டை தாண்டிதான் போக வேண்டும் என்கிறாள். இதற்கு மேல் தான் வேண்டாம் என்றால் உண்மையில் அவள் கூறியது போலத்தான் தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்து விடுமே என்று யோசித்தவன் காரை மீண்டும் பூட்டியிருக்கிறதா என்று செக் செய்துவிட்டு அவளுடன் நடந்தான். அவள் டிரைவர் சீட்டில் ஏறி அமர அவனோ காரின் பின்னால் கதவை திறப்பதற்காக கை வைத்தான். அவளோ, பரவாயில்ல, நீங்கள் முன்னாடியே ஏறிக்கலாம், நான் ஒன்றும் உங்களை பண்ணிட மாட்டேன், தைரியமாக ஏறுங்க, கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்களையும் நம்புங்க ப்ளீஸ் என்று கூறியபடியே அவனின் பதிலுக்கு காத்திருக்காமல் அவள் கதவை திறந்து கொண்டு ஏறி அமர்ந்து விட்டாள். அவனுக்கு தான் அந்த வார்த்தைகள் சங்கடமாக போய்விட்டது. அவன் ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்துவிட்டு சுற்றி கொண்டு வந்து காரின் மறுபக்கத்திற்கு வந்தவன் காரை திறந்து கொண்டு ஏறி அமர்ந்தான் முன்பக்கமாக. காரை கிளப்பியவள் மிதமான வேகத்தில் வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்ல அவளின் லாவகமான கார் ஓட்டுதலை பார்த்தவனுக்கு அப்போதுதான் அவள் தன்னை தெரியும் என்று சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே என்று அவளை பார்த்தபடியே கேள்வி எழுப்பினான் பிரபு. மீண்டும் அவளிடம் ஒரு மந்தகாசமான புன்னகை. அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சாலையில் கவனம் செலுத்தியவள் காரை ஓட்டிக்கொண்டே, நான் உங்கள் பெரியம்மா கலாவோட அண்ணன் பொண்ணு என்று கூறிவிட்டு அவள் வாகனம் ஓட்டுவதில் மும்முரமாக இருந்தாள். ஓ என்று கூறியவன் பின்புதான் யோசித்தான். அவனுடைய பெரியம்மா கலாவிற்கு ஒரு தங்கை மட்டுமே. அவரும் அடிக்கடி வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் என்று எண்ணம் எழ சந்தேக கண்கொண்டு அவளை மீண்டும் ஏறெடுத்து பார்த்தான் பிரபு. அதை புரிந்து கொண்டது போல அவள் தன்னிலை விளக்கம் கொடுத்தாள். என்ன யோசிக்கிறீங்க? கலா அத்தைக்கு ஒரே தங்கச்சி தானே. அண்ணன் எங்கே வந்தாருன்னா, நான் கலா அத்தையோட பெரியப்பா பையனோட பொண்ணு, அதாவது உங்கள் அத்தைக்கு ஒன்று விட்ட அண்ணன் பொண்ணு என்று அவன் கேட்காத கேள்விக்கும் அதை புரிந்து கொண்டு அவள் பதில் கூறி முடிக்க தலையை ஆட்டிக்கொண்டே வாகனத்திலிருந்து பார்வையை வெளியே செலுத்தியவன் அப்போதுதான் 1 வாரம் முன்பு அவனுடைய தாய் அவனிடம் கூறியது ஞாபகத்தில் வந்தது. இப்படித்தானே ஏதோ ஒரு உறவு முறையில் ஒரு பெண் தன்னை விரும்புவதாக தன் தாய் தன்னிடம் கூறிக்கொண்டிருந்தார் என்ற எண்ணம் எழும்ப அந்த பெண்ணின் பெயர் என்று ஆழ்ந்து சிந்தித்தான். உண்மையில் அவர்கள் கூறி சென்ற பிறகு அந்த நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவு இருந்தபோதும் அந்த பெயரை அவன் சரியாக மனதில் பதிந்திருக்கவில்லை. 1 வாரமே ஆனதனால் அவனுடைய ஞாபக சக்தியில் வலையை போட்டு கடைசியாக அந்த பெயரை கண்டுபிடித்தவன் அந்த பெண்தானா இவள் என்று எப்படி கேட்பது என்ற யோசனையுடனே அவன் வாகனத்தின் வெளியே பார்த்து கொண்டிருக்க, கேட்கலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் ஒரு சிறு பட்டிமன்றமும் ஓடிக்கொண்டே இருந்தது. அதற்குள் காருக்கு முன்னால் வேகமாக ஒரு லாரி சற்று நேரான பாதையில் செல்லாமல் குறுக்கும் நெடுக்குமாக வந்து கொண்டிருக்க அவள் லாவகமாக ஸ்டியரிங்கை திருப்பி அந்த வாகனத்திலிருந்து முன்னோக்கி செல்ல அந்த ஊந்துதலில் அவளுடைய இடது கையில் இருந்த பிரேஸ்லெட் அவன் கண்களுக்கு பட்டது. அதில் ஆங்கில எழுத்தில் PK என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணின் பெயர் கஸ்தூரி என்று அவன் ஞாபகத்துக்கு வந்துவிட அவளுடைய பிரேஸ்லெட்டிலும் K என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்க அந்த P என்ற எழுத்து என்று அதிலேயே அவனுடைய சிந்தனை சுழன்று நின்றது. ஒருவேளை அது தன்னுடைய பெயரா? இவள் அந்த பெண்ணா? முதல் எழுத்துக்களும் சரியாக பொருந்துகிறதே. தன்னையும் தெரியும் என்கிறாள், கலா பெரியம்மாவிற்கு அண்ணன் மகள் என்கிறாள், எல்லாமே பொருந்தி வருகிறது. இவள் அவள்தானா என்ற கேள்வியுடனே அமர்ந்திருந்தவனுக்கு அவளை இப்பொழுது திரும்பி பார்க்கும் தைரியமும் இல்லை. அவளிடம் அவளுடைய பெயரை கேட்கும் தைரியமும் மற்றவனாய் அவன் அதே யோசனையுடன் இருக்கும்போதே கார் கிரீச்சிட்டு நின்றது. அப்போதுதான் சூழலை உணர்ந்து சுற்றி பார்த்தான். அவன் வீட்டு வாசலின் கேட்டில் முன்புதான் அவளுடைய கார் நின்றிருந்தது. ஏதோ ஒரு படபடப்பு அவனுள் தொற்றிக்கொண்டது. சற்று நேரம் முன்பு பார்த்து பேசிய முகம் கூட அவனுக்கு தெளிவில்லாமல் இருக்க இப்பொழுது அவளை நிமிர்ந்து பார்க்கவும் முடியாமல் தத்தளித்தவன் அவளை திரும்பியும் பார்க்காமல் தேங்க்ஸ்
என்று ஒற்றை வார்த்தையை உதிர்த்துவிட்டு காரை விட்டு இறங்கியவன் 2 அடி முன்னால் எடுத்து வைத்திருப்பான். அவளோ காரை கிளப்பாமல் அவனையே தான் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். நீ பண்றது தப்புடா பிரபு. அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வந்து இறக்கி விட்டிருக்கு, நன்றியை கூட ஒழுங்கா சொல்லாம இறங்கி போற என்று அவன் மனமே அவனுக்கு இடித்துரைக்க, மீண்டும் திரும்பியவன் காரில் அருகில் நடந்து வருவதை பார்த்துவிட்டு அவள் தன் கார் கண்ணாடியை கீழே இறக்கினாள். உங்களுடைய இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. என்னோட பெயர் பிரபு என்று கூறியபடியே அந்த கதவின் கண்ணாடி வழியாகவே அவன் தன் வலது கையை நீட்டினான். அவளும் சீட் பெல்ட்டை அகற்றிவிட்டு இடதுபுறமாக சற்று சாய்ந்து தன் வலது கையை அவன் கைக்குள் பொருத்தியவள் கைகளை குலுக்கி ஆட்டியபடியே, என் பேரு கஸ்தூரி, கஸ்தூரி வெங்கடாச்சலம் என்று அழகான புன்னகையுடனே கூறியவளை ஆழ்ந்து பார்த்தவன் கஷ்டப்பட்டு தன் முகத்திலும் புன்னகையை வரவைத்து, நல்லா இருக்கு, நல்ல பேர் என்று கூறியபடியே தன் கையை விலக்கிக் கொள்ள அவளும் தன் கையை ஸ்டியரிங்கில் வைத்து காரை ஸ்டார்ட் செய்ய, கீரில் கையை வைத்த நொடி, இவ்வளவு தூரம் வந்துட்டு விட்டுட்டு போறீங்க, உங்க அத்தை வீடுன்னு சொல்றீங்க, உள்ள வந்துட்டு போலாமே என்று அவனையும் அறியாமலேயே அவன் வாய் அவனையும் மீறி கேட்டு விட்டிருந்தது. பரவாயில்லங்க, இன்னொரு நாள் வரேன். அம்மா கூட மதுரை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அப்பா எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க. கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். அத்தையை கேட்டதா சொல்லுங்க என்று கூறியவள் உதட்டில் தேக்கி வைத்த புன்னகையுடன் தலையாட்டிவிட்டு காரை கிளப்ப அவன் தலையும் தானாகவே லாவகமாக ஆடியது. கார் அவன் கண்ணை விட்டு மறையும் வரையிலும் அவன் அங்கேயே நின்றுதான் பார்த்து கொண்டிருந்தான். அவளை பார்த்தவுடன் அவனுக்கு காதலெல்லாம் வந்து விடவில்லை. ஏற்கனவே அவளின் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது சற்று உயர்ந்திருந்தது. தன்னை போல ஒருதலையாக காதலித்திருக்கிறாள், தன்னை போலவே நிறைவேறாது என்று தெரிந்தும் காத்து கொண்டிருந்திருக்கிறாள் என்ற உணர்வு அந்த நொடியில் மேலெழுந்து அவனை இம்சித்தது. அவளுடைய சிந்தனையுடனே வீட்டிற்குள் வந்தான். வாசலிலேயே நின்றிருந்த பிரபா இவை அனைத்தையும் பார்த்துவிட்டு நடந்து வந்து கொண்டிருந்த பிரபுவிடம், என்ன பிரபு, நம்ம கஸ்தூரி கார் மாதிரி இருக்கு, உள்ள வராம போறாளே, அவளோட கார்ல வரியா, உன் கார் என்ன ஆச்சு என்று கேட்டவருக்கு முகம் முழுக்க புன்னகை. பிரபுவிற்குத்தான் கஸ்தூரியின் காதல் விஷயம் தெரியுமே. புஷ்பாவிடம் பேச சொல்லி தூண்டியதில் அவரும் ஒருவர் அல்லவா. சென்ற வாரத்தில் புஷ்பா பேசிவிட்டதாகவும் அவன் அதற்கு பதில் ஏதும் அளிக்கவில்லை என்றும் கூறியிருக்கும்போது அனைத்தும் சப்பென்றுதான் ஆகிவிட்டிருந்தது. இப்பொழுது இருவரும் ஒன்றாக ஒரே காரில் வந்து இறங்குவதை பார்த்ததும் மனம் துள்ளாட்டம் போட ஆர்வமாக கேட்ட தன் பெரியம்மாவை பார்த்தவன் சாதாரணமாக முகத்தை வைத்துக்கொண்டு, வர்ற வழியில கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு பெரியம்மா, ஸ்டெஃப்னியும் பஞ்சராக தான் இருக்கு, அவங்க தான் லிஃப்ட் கொடுத்தாங்க என்று அவன் மிகவும் சாதாரணமாக கூறிவிட்டு சென்றான். மேல் எழுந்த ஆர்வம் எல்லாம் சடுதியில் அப்படியே வடிந்து விட்டிருக்க, அவ்வளவுதானா, வேறு ஒன்றும் இல்லையா என்று கேட்டபடியே, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா என்று மீண்டும் கண்கள் பளிச்சிட பிரபுவை பார்த்து கேள்வி எழுப்பினார். சொன்னாங்க, கலா பெரியம்மாவோட அண்ணன் பொண்ணுன்னு சொன்னாங்க என்று கூறிவிட்டு அதற்கு மேல் அங்கு நில்லாமல் வீட்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டான். அவருக்குத்தான் மீண்டும் சப்பென்று ஆகிவிட்டது. இவன் எப்பொழுது திருந்துவான், எப்பொழுது தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் என்று யோசித்தபடியே பெருமூச்சு மட்டுமே வெளியிட்டிருந்தார் அவர். என்னதான் பெரியம்மாவிடம் பிரபு பேசிவிட்டு வீட்டிற்குள் வந்துவிட்டாலும் பிரபுவின் எண்ணம் முழுவதும் கஸ்தூரி என்ற அந்த பெண்ணை வட்டமிட்டு கொண்டேதான் இருந்தது. அதற்காக அவளின் மீது காதல் வந்துவிட்டது என்றெல்லாம் இல்லை. இது ஒரு சொல்ல முடியாத உணர்வு. பிரபாவின் கண்களில் தெரிந்த ஆர்வமும் படபடப்பும் கூட பிரபுவின் கண்களுக்கு தெளிவாகவே புரிந்தது. வீட்டில் உள்ள அனைவரும் தன்னுடைய திருமணத்திற்காக ஆவலாக காத்து கொண்டிருப்பதும் புரிந்தது. வெண்ணிலாவை இனிமேல் நினைப்பது கூட தவறு என்று அவளை ஒதுக்கித்தான் வைத்திருந்தான். ஆனால் காதல் தோல்வியால் ஏற்பட்ட வலி வடு அவனால் ஆற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தான். அதை தன் சகோதரனிடம் கூறவும் செய்தான். அகிலனோ தன் சகோதரனிடம், ஒருவேளை இந்த வலியை போக்குற மருந்து அவங்க கிட்ட இருக்கலாம் இல்லையா அண்ணா, உங்களோட ஒருதலை காதல் தான் தோல்வியில முடிஞ்சிருச்சு, ஆனா அவங்களோட ஒருதலை காதலை வெற்றியா மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க அதை பயன்படுத்தாம இருக்கிறீங்களே என்று அவன் கேட்டு வைக்க, எனக்கான வலியா மருந்தா இன்னொரு பொண்ணை நான் எப்படிடா யூஸ் பண்ண முடியும்? என்னை நம்பி வர அந்த பொண்ணுக்கு நான் செய்கிற துரோகம் இல்லையாது?
தவறு செய்யறவங்கள திருந்துறதுக்கும் வலி இருக்கிறவங்களுக்கு மருந்தா இருக்கிறதுக்குமா பெத்தவங்க அவங்கள பெத்து வளர்த்து வச்சிருக்காங்க? அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதுலேயும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்னுடைய ஏமாற்றமோ வலியோ என்ன பாதிக்கிறது போல் அந்த பொண்ணை பாதிக்கக்கூடாது. அதுக்கு எனக்கு நேரம் தேவை. காலந்தான் எல்லாத்தையும் ஆற்ற வல்லதுன்னு எனக்கும் புரியுதாண்ணா. ஆனால் அவங்க உங்களை விரும்புகிறாங்க. அவங்களுக்கான மருந்து நீங்கள் தான். அவங்களோட ஒருதலை காதல், இத்தனை வருடமாக காத்திருப்பு, இது ரெண்டுத்தையும் உங்களால் ஈஸியாக வெற்றியாக மாற்றிட முடியும் என்றவன் மீண்டும் அதே வாக்கியத்தை கூறினான். நீ சொல்கிறது எனக்கு புரியுதுடா. திரும்ப திரும்ப நீ சொல்கிறதுனால இங்கே எதுவும் மாறிட போகிறதில்ல. அந்த பொண்ணு எனக்காக காத்துட்டு இருக்கு. நான் கண்டிப்பாக அதுக்கான பலனும் தீர்வும் என் கையில் இருக்குன்னா அந்த தீர்வை நான் கண்டிப்பாக தருவேன். ஆனால் அது இப்போ இல்லை என்று அவன் முடிக்க சலிப்பாக ஆகிவிட்டது அகிலனுக்கு. போங்கண்ணா, அதுக்குள்ளே உங்களுக்கும் வயசாயிடும், அவங்களுக்கும் வயசாகிடும், எனக்கும் வயசாகிடும் என்று அவன் சலித்து கொள்ள அவன் தலையை கலைத்து விட்டான். இப்பொழுதும் தன் தம்பியின் வார்த்தைகள் அவனுக்கு இந்த இக்கட்டிலும் ஞாபகத்தில் வர தலையை ஆட்டிக்கொண்டே அவன் மேலே சென்று தன் அறையில் புகுந்து கொண்டான். அன்று இரவை புஷ்பா அவனுடைய அறைக்கு வந்து, சாப்பிட்டியாப்பா என்று கேட்க, அவர் எதற்கு வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தவனுக்கு மனதிற்குள் சிரிப்பு தான் வந்தது. அவர் வருவார் என்று ஏற்கனவே யோசித்து தான் வைத்திருந்தான். சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களாமா என்று அவனும் சாதாரணமாகவே கேட்டான். சாப்பிட்டேன்ப்பா என்று முகம் கொள்ளா பூரிப்புடன் அவன் அருகில் வந்து அமர்ந்தவர், இன்னைக்கு கஸ்தூரி கூட தான் வண்டியில் வந்தியாமே, அந்த பொண்ணை பாத்தியா, பேசினியா என்று ஆர்வமாக கேட்டார். அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. என்னோட கார் வழியில் பஞ்சர் ஆயிடுச்சு. லிஃப்ட் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். நீங்கள் அதுக்குள்ளே பெருசாக கற்பனை பண்ணி கட்டிடாதீங்க. நான் டைம் கேட்டு இருக்கேன், அந்த டைம் எனக்கு கொடுங்க என்று கூறினாலும் அவன் என்ன முழுவதும் அவள்தான் ஆக்கிரமித்திருக்கிறாள் என்பதை அவன் மட்டுமே அறிவான். என்னப்பா இப்படி சொல்கிற? அந்த பொண்ணுக்கும் வயசாகுதில்ல, எவ்வளவு நாள் தான் உனக்காக காத்துட்டு இருப்பா? நாங்களும் உன்னோட முடிவுக்கு காத்துட்டு இருக்கோம் என்று கூறிவிட்டு அவன் முகத்தை ஆர்வமாக பார்த்தார். தன் தாயின் கையை எடுத்து தன் மடி மீது வைத்து கொண்டவன் அதில் தன் கையை வைத்து அழுத்தம் கொடுத்து, அம்மா, கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் அது எப்போன்னு எனக்கு சொல்ல தெரியலை. கொஞ்ச நாள் போகட்டும். ஒருவேளை அப்போ அந்த பொண்ணு எனக்காக காத்திருந்தானா அப்போ கண்டிப்பாக நான் பேசுகிறேன் என்று கூறி முடித்தவனுக்கு மனதில் வேறு எண்ணம் இருந்தாலும் தன் தாயிடம் அதை கூறினான். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணத்தையும் அவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாதே. உடனே சென்ற தன் திருமணத்திற்காக சம்மதித்து விட்டது போல பறைசாற்ற ஆரம்பித்து விடுவார் என்றுதான் அவரிடம் சற்று நிதானம் காத்தவன் தன் மனதில் உள்ள அனைத்தையும் தன் தம்பியிடம் வெளிப்படையாக பேசியவனால் தன் தாயிடம் வெளிப்படையாக பேச முடியவில்லை. ஆனால் அந்த பெண் தனக்காக காத்து கொண்டே இருந்தாள் என்றால் கண்டிப்பாக அந்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன். ஆனால் தெளிவான திடமான மனதுடன் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். இப்பொழுதெல்லாம் மகள் தன் தந்தையிடம் ஆர்வமுடன், அப்பா, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம்ல, எப்போ கூட்டிகிட்டு போவீங்க? நம்ம வீடு எப்படி இருக்கும்? பெருசாக இருக்குமா இல்லை சின்னதாக இருக்குமா என்று கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருந்தாள். அவனோ வீடியோ காலில் மூலமாக தான் இருக்கும் அறையை காட்டியவன் குழந்தைகளுக்கு என்று ஒரு அறையை வேலையாட்களின் மூலமாக வடிவமைத்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் அது அவர்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்க வேண்டும் என்று யோசித்து அதை மட்டும் மறைத்தவன் தன் மகள் கேட்கும் கேள்விகளுக்கு தன்னுடைய அறையை சுற்றி காட்டுவது, வரவேற்பறையில் இருந்தால் அதை சுற்றி காட்டுவது, தோட்டத்தில் இருந்தால் அப்படியே அதையும் ஒரு சுற்று காட்டுவது என்று மகளுக்கு தன் வீட்டை காட்டி கொண்டிருந்தான். ஆர்வமாக அவள் மட்டும் இல்லாமல் கார்த்திக்கும் பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த பிருத்திவிராஜ், கார்த்திக் கிட்ட காட்டுமா என்று பிருத்திவியும் தங்கள் இருவரின் பேச்சினோடு கார்த்திக்கை உள்ளே இழுத்தான். டேய், இங்க பாருடா, நம்மளோட அப்பா வீடு, இங்க தான் நாம போய் இருக்க போறோம், பாரு இவ்வளவு பெருசா இருக்குன்னு என்று காட்டினாள். அவனும் ஆர்வமாக அந்த வீட்டை பார்த்தான். உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா கார்த்திக் என்று பிருத்திவி கேட்க, பிடிச்சிருக்கு என்று ஒற்றை பதில் மட்டுமே அவனிடம். மதியழகியைப் போல இவன் எப்பொழுது ஆர்வமாக தந்தை என்று தன்னை அழைப்பான் என்று இவனும் ஏக்கங்களுடன் காத்து கொண்டுதான் இருக்கிறான். அதற்காக அவன் அப்பா என்று அழைக்காமல் எல்லாம் இல்லை. அழகியும் அவனை அழைக்க விடாமல் எல்லாம் விடவில்லை. அவ்வப்போது கூறுவான் தான், ஆனால் அத்தி பூத்தார் போல. அதுவும் மதியழகின் தூண்டுதலின் பேரில் அவனாக மனம் வந்து தன்னை தந்தையாக ஏற்றுக்கொண்டு
அவனாக அழைக்கும் அந்த வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தான் பிருத்திவிராஜ். காய்ந்த துணிகளை எடுத்து வந்தவள் தன் மகள் தந்தையுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தபடியே துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருக்க, கார்த்திக்கும் மாவலாக கூறிய அந்த பதிலும் அவள் காதுகளுக்கு எட்டியது. திருமணத்திற்கென்று அவர்கள் குறித்த நாளுக்கு 1 வாரமே இருந்தது. சிறிது சிறிதாக அவள் நிதர்சனத்தை ஏற்றுக்கொண்டாள். வாழ்க்கையுடன் போராட எண்ணி துணிந்து விட்டாள். ஆனால் வாழ்க்கை போராட்டமாக இருக்கப் போகிறதா அல்லது சாதாரணமாக இருக்கப் போகிறதா என்பதை காலம் மட்டுமே அறிந்த ஒன்று. பிருத்திவி தன்னை வந்து சந்தித்து பேசிவிட்டு சென்றதெல்லாம் தினேஷ் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் இருவரும் பேசிய வார்த்தைகள் அதுபோல. அதை மற்றவரிடம் பறைசாற்றிக் கொள்ள முடியாது. தங்கையை பற்றிய பேச்சு இன்று இல்லாமல் திருமணத்திற்கு பிறகான அவர்கள் வாழ்க்கையை பற்றி பேச உனக்கென்ன தகுதி இருக்கிறது என்று தன்னையே கேட்டாலும் கேட்பார்கள் என்ற ஐயம் அவனுக்கு இருந்தது. திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை என்பது எல்லா பெண்களுக்கும் வரமாக அமைந்து விடுவதில்லை. அதை வரமாகவோ அல்லது சாபமாகவோ மாற்றும் திறன் அந்த ஆணிடம் இருக்கிறது என்பதை குமரன் அன்று பேசிய நொடியிலேயே கவனித்தவளுக்கு புரிந்திருந்தது. தன் தங்கை தைரியசாலிதான். உண்மையில் அவன் கூறியது போல குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த அளவிற்கு அவன் இறங்க மாட்டான் என்று தோப்பில் பிருத்திவி பேசியதிலிருந்தே தினேஷிற்கு புரிந்த போதும் முழுவதுமாக அவன் மனது சமாதானம் அடைய மறுத்தது. பிருத்திவியை முழுவதுமாக நம்பவும் மறுத்தது. இதையே தான் நீ உன் மனைவிக்கு செய்ய இருக்கிறாய். தங்கைக்காக திருமணம் என்று பந்தத்திற்குள் ஒரு பெண்ணை இழுத்து வந்து விட்டிருந்த போதும் இனி உன் வாழ்வில் தொடக்கமும் முடிவும் அவளே. அதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு அவளது வாழ்க்கையை சாபமாக மாற்றாமல் இரு என்று அவனுக்கு அவனை கூறிக்கொண்டுதான் இருந்தான். அன்று சரவணன் தந்தை என்று பேசியது அவன் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. பிருத்திவி பேசியதும் சிறு பாதிப்பை அவன் மனதில் ஏற்படுத்தியிருந்தது. தவறு செய்துவிட்டோமோ? தன் வாழ்க்கையின் சரிபாதியாக வரப்போகிறவளை அந்த நிலையில் நிறுத்தி கிட்டத்தட்ட கட்டாய திருமணம் போல எண்ணும் அளவிற்கு அந்த சூழ்நிலையில் திருமணத்திற்கு கேட்டிருக்கக்கூடாதோ என்ற ஐயமும் எழுந்து நின்றது. முதலில் பிருத்திவி தன் தாய்மாமன் அத்தையுடன் வீட்டிற்கு வந்த வெண்ணிலாவை கேட்கும் போதே வீட்டில் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் வீட்டிலிருந்த பெரியவர்கள் அவனை மன்னித்ததை தினேஷால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே அவனை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றியும், அதாவது அவனின் தாய்மாமா அவர்களின் குடும்பத்தை பற்றியும் தீர விசாரித்தான். அவன் விசாரித்த வரையில் அவர்களை பற்றி ஒரு சிறு அவதூறு சொல் கூட வந்திருக்கவில்லை. பிருத்திவியின் தாயை பற்றிய அவதூறுகளை தவிர வேறு எதுவும் அவன் கேள்விப்படவில்லை. அந்த ஊரில் இருப்பவர்களுக்கும் ஏழ்மையானவர்களுக்கும் அவர்கள் எவ்வளவு உதவி புரிகிறார்கள் என்று கேள்விப்பட்டவனுக்கு ஏனோ பிருத்திவியின் செயல் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருந்தது. இப்படி விசாரிக்கும் போது அவன் தெரிந்து கொண்டதுதான் செல்வியை பற்றிய விஷயமும். ஒருவர் தெளிவாக சொல்லவில்லை என்றாலும் 10ஓடு 11ஆக அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தார். சொக்கலிங்கத்தோட தங்கச்சி அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியும் அவங்க புள்ளைய தான் புள்ள மாதிரி வீட்டிலேயே வச்சு வளர்த்தாங்க. அவங்க வீட்டில் இருக்க பொண்ணு கூட அவங்க சொந்த பொண்ணு இல்லை போல. அவங்க என்னமோ சொந்த பொண்ணுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசல் புரசலாக அப்படி ஒரு பேச்சும் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது தம்பி. ஆனால் அந்த சந்தானம் அவன் தங்கச்சி மேலே உசுரையே வச்சுருக்கான். இதெல்லாம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு வெளியே சொல்லிடாதீங்க தம்பி. சந்தானத்துக்கும் இல்லை சொக்கலிங்க ஐயாவுக்கும் தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க, என்ன கேள்வியும் கேட்பாங்க என்று கூறிவிட்டு அகன்று விட்டார் அந்த பெரியவர். அதே போல இன்னொருவரும் சொல்ல அதில் உண்மையும் இருக்கலாம் என்ற ஐயம் தோன்றியது தினேஷுக்கு. அதனால்தான் சொக்கலிங்கம் செல்வியை பற்றிய உண்மையை வெளிப்படுத்தும் போது அந்த விஷயம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும் என்பதை பெரிதாக ஒன்றும் அவன் உணர்வுகளை காட்டிக்கொள்ளவில்லை. உண்மையா பொய்யா என்று தெரியாமல் இருந்த விஷயம் உண்மை என்று தெரிந்துவிட்டது. அவ்வளவுதான் அவனின் மனநிலை. அவளை முதலில் பார்க்கில் பார்க்கும்போது தோன்றிய எண்ணத்திற்கு மாறாக அவன் வீட்டில் பார்க்கும்போது தோன்றியது வெகுளியான விளையாட்டு பெண் என்று. ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் போது அவள் பேசிய பேச்சு, அப்பப்பா அவள் இவ்வளவு பேசுவாளா என்று பிரமிப்பை தான் அவனுக்கு தோற்றுவித்தது. ஆனால் அவளின் தெளிவான பேச்சு அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது என்னவோ உண்மை. ஆனால் அதை அவன் முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பரிமாணங்களாய் தெரிகிறாள். உண்மையில் அவள் எப்படிப்பட்டவள் என்று அவனுக்கு ஐயம் எழுந்தது. ஆனால் தன் சகோதரனின் பேச்சை உள்வாங்கிக் கொண்டவன் வருங்காலத்தில் அவளுக்கு வருத்தங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை மட்டும் எடுத்து விட்டிருந்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சஞ்சலத்துடன் இருக்க
புதிதாக காதல் உணர்வுகள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்திருந்தது சுபத்ராவிடம். இப்பொழுதெல்லாம் சரவணனுடன் கனவுலகில் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டாள். பின்பு திருமண தேதியை குறித்தாகிவிட்டதே, இனி யார் அவளை தடுக்கப் போகிறார்கள்?